அனுரோவின் 14 வெளிநாட்டு பயணங்கள் 70 மில்லியன் செலவு உண்மையா? அப்பாவி மக்களை குறிவைக்கும் இலங்கையின் உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு. சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ள விமான ஊழியர். யாழில் வெளிநாட்டு விசா மோசடி, பல்கலைக்கழக அலுவலர் கைது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க கடந்த காலங்களில் உலகில் பல்வேறு நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொண்டிருந்தார். தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் தமிழர்களிடம் ஆதரவு திரட்டும் வகையில் அவரது இந்த பயணங்கள் அமைந்திருந்தன. கடந்த 20 மாதங்களில் அவர் 14 முறை வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளார். இதற்கான செலவுகள் தேசிய மக்கள் சக்தியால் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது அந்த கட்சிக்கு ஆதரவான புலம்பெயர் இலங்கையர்களால் மேற்கொள்ளப்பட்டதா என அந்த கட்சி எவ்வித தகவல்களையும் வெளியிடவில்லை. இந்த நிலையில் அனுரவின் 14 வெளிநாட்டு பயணங்களுக்காக 70 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் அவர் இந்த கருத்தை கூறியுள்ளார். இந்த பயணங்கள் அனைத்தும் சொகுசு வணிக டிக்கெட்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் விரிவான உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு இயந்திரம் அப்பாவி மக்களை குறிவைப்பதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் குற்றம் சுமத்தியுள்ளது. விமர்சனங்களில் ஈடுபடுபவர்களை மௌனமாக்குவதற்காகவும் சிறுபான்மை சமூகங்களை இழிவுபடுத்துவதற்காகவும் பயங்கரவாத தடை சட்டத்தை இலங்கை பயன்படுத்துகின்றது எனவும் கூறப்படுகிறது. இது தொடர்பில் மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசியாவிற்கான பிரதி இயக்குனர் மீனாட்சி கங்குலி தெரிவிக்கையில், பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை முடிவுக்கு கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ள போதிலும் இலங்கை அதிகாரிகள் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தினை தாங்கள் எதிராளிகள் என கருதுபவர்கள் மற்றும் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக பயன்படுத்துகின்றனர். 2022 ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு ஆற்றிய உரையில் அப்போதைய வெளிவிவகார அமைச்சர் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை நிறுத்துவதாக உறுதிமொழி வழங்கினார். எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியின் கீழ் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் பயன்படுத்தப்படுகிறது. இலங்கை அதிகாரிகள் தாங்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு உரிய ஆதாரங்களை முன்வைக்காத போதிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துகின்றனர். ஆஸ்திரேலியாவின் விர்ஜின் விமான நிறுவனத்தில் இணைந்துள்ள பெண் ஒருவர் தற்போது சமூக ஊடகங்களில் அதிக பாராட்டையும் நன்மதிப்பையும் பெற்று வருகிறார். விசேட தேவையுடைய அலேசேயாஸ் என்ற குறித்த பெண் தனது திறமையால் விமான நிறுவனத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவர் சீருடையுடன் உள்ள புகைப்படமானது தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. அலேசேயஸ் பிறப்பிலிருந்தே விசேட தேவையுடைய பெண்ணாக காணப்பட்டுள்ளார். எனினும் தனது தனித்துவ திறமையாலும் அவரது செயற்பாட்டினாலும் சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக மாறியுள்ளார். அலேசேயஸின் தந்தை ஒரு தொழிலதிபர் ஆவார். தனது மகளின் திறமைகளை வெளிக்கொண்டு வர சிறப்பாக பங்களித்ததாக அவர் கூறியுள்ளார். மேலும் விர்ஜின் விமான நிறுவனத்திற்கு கடமைப்பட்டுள்ளவளாக இருப்பேன் எனவும் கூறியுள்ளார். அத்தோடு விர்ஜின் விமான நிறுவனமானது ஒவ்வொரு ஊழியர்களினதும் தனித்துவத்துக்கு மதிப்பளிக்கின்ற விடயம் இதனூடாக வெளிப்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி 47 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அலுவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ஏமாற்றப்பட்டவர்கள் வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைய மேற்கொண்ட விசாரணையின் போதே யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக தெரிவித்து மோசடியில் ஈடுபட்ட இளம் பெண்ணொருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த யுவதியை வழிநடத்திய பிரதான குற்றவாளியாக மேற்படி பல்கலைக்கழக ஊழியரை காணப்படுவதாக போலீசார் கூறியுள்ளனர். அந்த பெண் பல்வேறு நபர்களிடமிருந்து பெறப்பட்ட 6 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட நிதியை தற்போது கைதாகியுள்ள சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் செலுத்தியமையும் போலீஸ் விசாரணைகளின் போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் விசேட குற்ற விசாரணை பிரிவு முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.